ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்டர். இதுக்கு வந்து டிபிக்கில் இருக்காடா? எங்கடா இருக்கு உள்ள? 8000 ரூபாய். லைட்டாக இன்டர்செப்டர் மாதிரி தான் கேட்குது. இதில் நெருப்பு வந்து பார்த்துருக்கியா? இருங்க நான் வந்து எக்ஸாஸ்ட் நோட்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கருகிற நாற்று அடிக்குதுடா ஒரு மாதிரி. பாப்ஸ் பண்ணி பார்த்தேன்டா. பாப்ஸ் 1 2 3. சத்தம் வருதா நல்லா? ஸோ கைஸ் இதில் என்னன்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெட் ரோஸ்டர் மாட்டியிருக்கான் பாலாஜி. பிரேக் எங்கடா? அது இருக்கு. இதுக்கு வந்து டிபி கில்லர் இருக்காடா பாலாஜி? டிபி கில்லர் அவுக்க வேண்டியதானே? இறங்கு பார்க்குறேன் இறங்கு. டிபி கில்லர்லாம் இது கிடையாது, கதை விடாது. எங்கடா இருக்கு உள்ள? ஒன்றுமே தெரியலையே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்டர். எவ்வளோ வந்துச்சு இது? 8000 ரூபாய். இதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் நெருப்பு கொண்டு வர போகிறோம். நெருப்பு வரும், நான் கொண்டு வரேன் நெருப்பை. ஆனால் நீ அந்த இன்டர்செப்டர் பார்த்தானே? இன்டர்செப்டர் பார்த்து ஆசை தானே இது போட்ட கேபி ப்ரோ. எங்கடா ஒருத்தன்? சில நேரங்கள் கழித்து லைட்டாக இன்டர்செப்டர் மாதிரி தான் கேட்குது. இதில் நெருப்பு வந்து பார்த்துருக்கியா? வராதா? நான் கொண்டு வந்தேன். எவ்வளோ தரேன்? வாடா உட்கார் போ. ஆனால் பயப்படுறாங்கடா எல்லாம் இந்த எக்ஸாஸ்ட் பார்த்து. இரு நம்ம ஒரு ஓப்பன் விட்டு வருவோம். போயிட்டு 1 2 3. லைட்டாக அந்த லைட்டாக தான் விடா. இன்டர்செப்டர் அளவு இல்லைடா. இல்லைடா நார்மல் நீ எக்ஸாஸ்ட் போட வச்சுக்க வெடியும் மச்சான். நீ ஒரு ராயல் என்ஃபீல்டே பார்த்தன வெடியும். ஆனால் இதில் அதுதான் ஏன் கர்மம் நல்லா. ஆனால் டே இது ஒரு நார்மல் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் தெரியுறா எனக்கு. அவ்வளோ சத்தம் இல்லைடா. கைஸ் நீங்களும் வந்து ரெட் ரோஸ்டர் போடுறீங்கன்னா உங்களுடைய சைலன்சரில் புல்லட்டில் போட முடியல ரெட் ரோஸ்டரு. புல்லட்டுக்கு வந்து ரெட் ரோஸ்டர் போடுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சத்தம். இருங்க நான் வந்து எக்ஸாஸ்ட் நோட்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே வேணாம், அங்கே போய்ப்போம். வெடிய மாட்டேங்குது, நெருப்பு வர மாட்டேங்குதுடா. பழைய பிரசாத்தோட ராயல் என்ஃபீல்டில் நான் வந்து இந்த பிளாஸ்ட் ஆகி பார்த்துருக்கேன். டமால் டமால் வந்து நெருப்பு வரும். ஆனால் இது டட் 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 தான் சத்தம் வருது. வெடிய மாட்டேங்குதுங்க. கேமரா ஆன் பண்ணேன்னா ஆனில் தான் இருக்கு. ஆஹா எப்படிடா டிபி கில்லர் அவுப்பான் இவன்? ஆனால் டி கருகிற நாற்று அடிக்குதுடா ஒரு மாதிரி. நல்லா தான் இருக்கு. போகலாம் ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல், அதோட நார்மல் சைலன்சரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றிட்டோம். ஆனால் இந்த சைலன்சர் வந்து 8000 ரூபாடா. அப்பா செம்ம காஸ்ட்லிடா. ரெட் ரோஸ்டருங்க அந்த இது பியூர் ரெட் ரோஸ்டர் RRP. இதுக்கு பேர் தான் RRPன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ் சவுண்டு கேளுங்க. போ போ போ. அந்த இது வருதுடா இதில், அந்த கீரில் வலிக்கும் போது RPM மேலே நல்லா இருக்காது. ஆனால் நெருப்பு வர மாட்டேங்குது. அதான் எனக்கு ஒரு மாதிரி மைனஸாக தெரியுது. பிளாஸ்ட்டு வண்டியை 2ஆக பிளாஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே வெடிஞ்சுது ஒரு வெடி, டமால்னு நெருப்பு அப்படி அடிக்குது. ஃப்ளோ தெக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு.
நல்லா இருக்குது. ஆனால் நெருப்பு வர மாட்டேங்குது. இந்த கில் சுவிட்ச் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து இது வரல. ஸோ இதனால தான் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கில் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது பாருங்கள். ஒரு மாதிரி அது ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிடுது. இது அதனாலயா இல்லை இது BS6 வண்டினாலையா? BS6 தானடா இது. ஸோ BS6 வண்டினாலையா என்னன்னு தெரியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸாஸ்ட் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அது அண்டர் பெல்லி தானே வரும் முன்னாடி. வெளியில் வரும் ப்ளஸ் அண்டர் பெல்லியும் இருக்கும் கரெக்டாக. அது வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்? 8000 ரூபா கரெக்டாவா? 7900 மாட்டேன் 200ரூவாவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 7900 எக்ஸாஸ்டோட ரேட்டு. நம்மளுடைய ஹெல்மெட் வைசர் வந்து உடஞ்சிருச்சு. அது ஒரு கடப்பாக இருக்குங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒயிட் வைசர் வச்சுருக்கேன். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கலர் வைசர் வச்சுருந்தேன்னா அது வந்து எப்படி உடஞ்சதுன்னு தெரில. நல்ல வேலை இந்த ஒயிட் வைசர் பழைய வைசர் இருந்தாலும் நல்லா தான் போச்சு. எல்லாம் காற்று சத்தம் மட்டும்தான் கேட்கும். மைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது மைக் மாற்றிட்டேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் போனாட்டி இந்த நம்ம ரோட்டில் SC3 ஸோ அது வாங்கணுன்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். அது வந்து இப்போ தான் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இங்கே சிட்டினால நம்மளால் வந்து கொஞ்சம் பவராக போய் காற்று சத்தம் வருதா இல்லைன்னு கேட்க முடியாது. அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போட போகிறோம். அந்த ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. ஸோ பெட்ரோல் போட்டு இதுலேயே பெட்ரோல் தான் எப்படி ட்ரிப்ட் மீட்டியார்ல பேரு 6 காணாம போயிட்டு இருக்கோம். மீட்டின்னு ஆகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ட்ரிஃப்ட்டு. அம்மா தேயுது ஒரு மாதிரி டயரு. எக்ஸாஸ்ட்லாம் தேயிலடா. ஐயோ நம்ம இங்கே நிற்கிறதுனால நம்ம பெட்ரோல் போட ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. ஏங்க நான் போயிட்டு ஏதாவது ஜூஸ் கீஸ் எதாவது இருந்தால் மைண்ட் வந்துடும். மாலாஜி உள்ளே போயிருக்கான். 10 ரூபா தான். எவ்வளோ அது? 30 ஏன்டா இவ்வளோ அசிங்கமாக பண்ணுற? 10 ரூபா எதுவுமே இல்லையா கர்மம்? 10 ரூபாடா இது. 10 ரூபாடா இது. 10 ரூபா. அக்கா 10 ரூபா தானே இது? ஐயோ 70 வாங்கி தர மாட்டான். அக்கா இது போட்டுருங்க 30. 30 தானே. ஒரு சுப்பா சிப்ஸ் வாங்கி தானே அல்லூரா. நான் அம்மா பெரிய சாக்லேட் வாங்குறேன். நான் தான் இங்கே அந்த ரங்கராய சக்திவேலா. இங்கே நல்லா கேட்குதுடா இந்த இண்டோரில். எக்ஸாஸ்ட் லைட்டாக தேஞ்சிருக்கும். அது வேறு எதுவும் ஆயிருக்காது. எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். அதோட சவுண்டு தெரிய வேணாமா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு? அழுவாண்டா அங்கேருந்து அழுவா. கேட்டிருப்பான் இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு. அங்கேருந்து ஸ்பீடாக வைப்பா வருவான். சும்மா பண்ணலாம் சிரிச்சுட்டே வராம பாரு அங்கேருந்து. ஆனால் சைலன்சர் போட்டு அவன் கூட ஓட்டல. நம்ம 2 பேர் தான் ஜாஸ்தியாக ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஓட்டவே இல்லையா? சைலன்சர் மாட்டி இது வரைக்கும் ஓட்டவே இல்லையா அவன். என் பைக் சர்வீஸ் வந்து வரட்டுமா? ஐயோ அங்கேருந்து ஒரு சிரிச்சாண்டா ஒரு பார்வை பார்த்தான். வாடி செத்த வண்டி காட்டிஸ்டா அப்படின்றான். அந்த பாப்ஸ் பண்ணி பார்த்தேன்டா. பாப்ஸு நல்லா இதுவே நல்லா இருந்துச்சாண்ணா. லைட்டாக ஆமாம். அந்த ஸ்லோவாக ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா டமால் லைட்டாக வெடி தருங்க. டப் 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 லைட்டாக எக்ஸாஸ்ட் நம்ம அந்த ஆக்சிலேட்டர் விட்டான்னு வச்சுங்களேன் போயிட்டு இருக்குமா. இந்த ஸ்மால் பாப்ஸ் மாதிரி வருது. அதுதான் பயங்கரமாக இருக்குது அது இடத்துல இந்த எக்ஸாஸ்டில். அக்கா பயந்துட்டாங்க. ஐயோ அவங்க பயந்து இப்படி அப்படியே பயந்து சைடில் போயிட்டாங்க அப்படியே. ஸோ இது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டி பஜாருங்க. பாண்டி பஜாரில் இருக்க ஸ்மார்ட் சிட்டி. என்னண்ணா டோ பண்ணி விட்ருவோமா? அண்ணா டோ பண்ணுமாண்ணா? டோ தான் இருக்கு, பரவாயில்ல விட்ருவோம். ஸ்டார்ட் ஆகலையா? ஆன் பண்ணுங்க. இரா ஒரு பாவுண்டா. அடிக்கிறேன். பெட்ரோல் இருக்கா? அண்ணா
நல்லா உட்காருங்க, கிளட்ச் விட்டு ஒரு பம்ப் பண்ணுங்க. கொஞ்சம் பவராக போயிட்டு விடுங்க. இருங்க நான் சொல்லும் போது விடுங்க. ப்ரோ ஓரம் வாங்க. ரைட் இந்தா ப்ரோ இருங்க. நான் பண்ணி பார்க்கட்டா? நீங்கள் அதில் உட்காந்துக்கோங்க. ஒன் டூ த்ரீ. வேற ஏதோ ஃபால்ட்டு தான். ஆனால் உட்காருங்க, இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் விட்டுருவோம். முன்னே வரைக்கும் ட்ரை பண்ணு. விடு. பெட்ரோல் இருக்கா செக் பண்ண? ஓகே ப்ரோ. அந்த பாப்ஸ் குர்ரா பட்டுன்னு இந்த நிற்கும் போது அப்படி ஒரு த்ராட்டில் கொடுத்துடணும். அப்போதான் ஒரு அந்த தெரியும் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் போட்ட பைக் ஓட்டுறோன்ட்டு ஒரு ஃபீல் வரும். அவ்வளோதான். அப்படின்னு சத்தம் வரணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog இத்தியோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது சந்தைங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டுக்கோங்க. உங்கள் அன்பாக கொடுத்துட்டு இருங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். அடுத்த vlogல சந்திப்போம்.